அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். டெல்லி சென்று ராகுல் காந்தியை சந்தித்திருக்கிறார்கள் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள். திமுக குழு அமைக்காததால் காங்கிரஸில் எல்லோருக்கும் வருத்தம் என்று திரு செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். திமுக பதிலை எதிர்பார்த்து 70 நாட்களாக வேதனையோடு காத்திருக்கிறோம் என்று காங்கிரசுடைய தேர்தல் பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் கூறியிருக்கிறார். தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். திமுக காங்கிரஸ் கூட்டணி எதை நோக்கி செல்கிறது என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு லட்சுமி சுப்பிரமணியம் பங்கேற்றிருக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு அரவிந்தன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு சிவபிரியன், என்ன நடந்தது டெல்லியில்? என்ன செய்தி சொல்வதற்காக அங்கே சென்றார்கள்? திரு ஸ்டாலினை சந்தித்து என்ன செய்தியை சொல்ல காத்திருக்கிறார்கள்? இன்னைக்கு டெல்லியில் நடந்த அந்த மீட்டிங் எதற்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, புதிதாக மாவட்ட தலைவர்கள் ஒரு 73 பேரை அவங்க நியமிச்சிருக்கிறாங்க. அந்த 73 பேருக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் வந்து, இது வழக்கமாக மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டால் அந்த மாவட்ட தலைவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது வழக்கமான விஷயம். இன்னொன்று, இப்போ வந்து இந்த காங்கிரஸில் வந்து ஒரு அவங்க அந்த மாவட்ட தலைவர்கள் கூட ஏஐசிசியோட நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங், அவங்களுக்கு மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்கள டெல்லிக்கு கூப்பிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு ஆக்சுவலாக நடந்த ஒரு விஷயம். அதன் பிறகு முக்கிய தலைவர்கள் ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிஸ்கஷனில் வந்து எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் வந்து, கிட்டத்தட்ட டிசம்பர் 3ஆம் தேதி நாம் போய் பார்த்தோம். அதன் பிறகு வந்து இன்னும் திமுக குழு அமைக்கவே இல்லை. அலையன்ஸ் இருக்கிறது உண்மை, அலையன்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த சீட் ஷேரிங் டாக்ஸை டிஎம்கே ஏன் ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல, எல்லாரும் வேதனையாக இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை வெளியில் வந்து சொல்கிறாரு. பட் முக ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இவங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட் ஷேரிங் கமிட்டியை நீங்கள் போடாமல் இருக்கிறீங்கல்ல. திமுகக்கு அதில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. எப்போவுமே வந்து ஒன்று எலெக்ஷனுக்கு முன்னால் போடுவோம், அப்படி இல்லைன்னா வந்து எலெக்ஷனுக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் போடுவோம், அதுக்கு ரொம்ப முன்னாலெல்லாம் போட மாட்டோம். ஆக்சுவலாக இந்த சீட் ஷேரிங் கமிட்டிங்கிறதே வந்து ஒரு சம்பிரதாயம் தான் திமுகவில். நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த முறை 26ஆம் தேதி அந்த சீட் ஷேரிங் கமிட்டியினுடைய நோட்டிஃபிகேஷனை டிஎம்கே கொடுக்குறாங்க. 21 2021 பிப்ரவரி 26 சாயந்தரம் 4 மணிக்கு எலெக்ஷன் கமிஷனர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க எலெக்ஷன் ஸ்கெடியூலை. ஈவினிங் வந்து இவங்க வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பத்திரிகை செய்தி வாயிலாக வெளியிடுறாங்க. ஆனால் அதற்கு முன்னாலே எல்லாரோடையும் இன்ஃபார்மல் டாக்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. 26ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வருது, 7ஆம் தேதி முடிச்சிட்டாங்க. இவங்க திருச்சியில் அந்த மாநாட்டுக்கு முன்னால் அன்னைக்கு காலையில் காங்கிரஸோட அக்ரிமெண்ட்டே சைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது சம்பிரதாயம் தான், அதில் எந்த விஷயமும் நடக்க போதில்லை. ஆஃப் ரெக்கார்ட் டாக்ஸு, அதுக்கு முன்னே இன்ஃபார்மல் டாக்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கூட காங்கிரஸோட இன்ஃபார்மல் டாக்ஸ் போயிட்டு தான் இருக்குது. அந்த நம்பரில் தான் சிக்கல். கனிமொழி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் பேசிய பொழுது ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, அலையன்ஸ் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி தகவல். இன்னொன்று, இன்னைக்கு அந்த விஷயத்த கனிமொழி அவர்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, தலைமை பேசிக்கிறாங்க. அங்கே ராகுல் காந்தி மீட்டிங்கில் கன்ஃபார்ம் ஆகாதது, காங்கிரஸ் எங்கே இதில் நுட்பமான ஒரு விஷயத்தில் ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸை நீங்கள் கீழே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, நம்பர்ஸை இங்கே டெல்லியில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க ஒரு குழு போட்டாங்க. ஸோ அந்த குழுக்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அந்த குழு என்னன்னா, யார்கிட்ட பேசுறதுன்னு அந்த குழுவுக்கு தெரியல. ஸோ அப்போ நீங்கள் அந்த குழு போட்டால் தான் அந்த குழு போய் ஒருத்தர்கிட்ட பேச முடியும். குழுட்ட பேசுங்கன்னு டிஎம்கே கிட்ட சொல்றாங்களா காங்கிரஸ்? ஆமாம், டெல்லி வராதிங்க. இல்லை, டெல்லி வாங்க, நம்ம கூட்டணியெலாம் இருக்கு. நம்பர்ஸ் வந்து கீழே இருக்கிறவங்க டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. நான் எதுக்கு அந்த நம்பரை டிஸ்கஸ் பண்ணணும்? டிஸ்கஸ் பண்ணுங்க, அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணட்டும், உங்கள் ஆட்களும் டிஸ்கஸ் பண்ணட்டும், எங்கள் ஆட்களும் டிஸ்கஸ் பண்ணட்டும். நாங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கோம். அந்த குழுவே வந்து நீங்கள் கேட்டீங்க அலையன்ஸில் இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் நவம்பரில் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர் ஒருவரை அமைச்சு கேட்டீங்க. அதற்கு நாங்கள் பதிலடி கொடுக்கும், அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸாக தான் நாங்கள் இந்த குழுவை போட்டோம். ஸோ நீங்கள் இந்த குழுவை கிட்டத்தட்ட 60லேருந்து 65 நாள் காக்க வைப்பது எந்த நியாயம் அப்படிங்கிறது காங்கிரஸோட டோன் மாறி இருக்கா? டெல்லியில் பேசின திரு செல்வ பெருந்தகை, திரு கிரீஷ் சோடங்கருடைய டோன் மாறி இருக்கா? வேதனையில் இருக்கோம், முதல்வர்கிட்ட போய் சொல்ல போகிறோம், தாமதம் பண்ணாமல் திமுக குழு அமைக்கணும் அப்படின்னு இன்றைக்கு அவங்க உச்சரித்த அந்த வார்த்தைகள்கிட்ட
டோன் மாறி இருக்கா? கடந்த காலத்துக்கும் இப்போ இந்த 70 நாள் இடைவெளியில மாறி இருக்கா? இல்ல, டோன் மாறி இருக்குன்னா ஒரு சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ரொம்ப தெளிவா கூட்டணியை பத்தி ஹைகமாண்ட் டிசைட் பண்ணும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த விஷயங்களை யாருமே பேசுறது இல்லை. கனிமொழி அவர்கள் மீட்டிங்க்கு பிறகு நம்பர்ஸ் மட்டும்தான் பிரச்சனை, மற்றபடி கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற ஸ்டாண்டை தான் டிஎம்கேவும் எடுக்கிறாங்க, காங்கிரஸும் எடுக்கிறாங்க. சரி, காங்கிரஸ்ல இதுல அவங்க இன்னொரு விஷயம் பேசுறாங்க. இப்போ நீங்கள் இந்த சீட் ஷேரிங் கமிட்டியை நீங்கள் கான்ஸ்டியூட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணத்தினால தான் எங்கள் கட்சியிலையும் ஒரு சிலர் பேச வேண்டிய சூழ்நிலை வருது, உங்கள் கட்சியிலையும் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ இது கிரவுண்டில் இது ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா, டிஎம்கே லீடர்ஸ் பேச பேச அது காங்கிரஸில் கீழே காங்கிரஸ்க்கு தான் அது அஃபெக்ட் ஆகுது பெருமளவில். ஏன்னா காங்கிரஸ் லீடர்ஸ் தான் மரியாதை இல்லைங்கிறாங்க. திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பெருசு, காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன ஸ்ட்ரக்சரில் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு வேற ஒரு இடத்துல ஆஃபர் இருக்கு, நாம ஏன் இருக்கணும், தொண்டர்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் தலைவர்கள் எல்லாருமே நீங்கள் திமுக கூட்டணியோட மட்டும்தான் இருக்கணும் இந்த தேர்தலுக்கு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது கார்த்திகை. நீங்கள் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்காக மட்டும் காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவை எடுத்துட முடியாது. நேற்றும் இன்றைக்கும் நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது காங்கிரஸோட இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் 2 மட்டும்தான் இன்னைக்கு. அன்கண்டிஷனலா காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்றது 2 மாநில கட்சிகள் தான். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சமாஜ்வாதி பார்ட்டியும் தமிழ்நாட்டில் உள்ள திமுக மட்டும்தான். ராகுல் காந்தி அவர்களை பேச அனுமதிக்கவில்லை அப்படின்றதுக்காக ஸ்பீக்கர் மீது ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரும்போது அதை அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை ஆதரிக்கிறது கூட திரிணாமுல் காங்கிரஸ் யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ திமுக யோசிக்காம அதில் கையெழுத்து போடுறாங்கன்னும் போது அதுக்காக திமுக ரொம்ப பெருந்தன்மைலாம் கிடையாது. அவங்களுக்கும் காங்கிரஸால ஒரு சில பலன் இருக்குது, காங்கிரஸுக்கும் திமுகல பலன் இருக்கும் போது ஸோ இந்த ஒரு விஷயம் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த இடத்துல மட்டும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பாஜகவை எதிர்க்கணும்னா அது எங்க எதிர்க்கணும், பாராளுமன்றத்தில் எதிர்க்கணும். ஸோ இங்கேயும் நீங்க பாஜகவை எதிர்க்கும் போது திமுகவோடு இருப்பது தான் சரிங்கிறது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுடைய கருத்து. ஒரே நிமிஷம், அதுல ஒரு கேள்வி மட்டும் இருக்கு, நான் வர்றேன். பாஜகவை எதிர்ப்பதற்கு திமுகவோட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு திமுக சொல்வதாக நீங்க சொல்ல வரீங்க. அதனால இல்ல, திமுக மட்டும் இல்ல, காங்கிரஸ் தலைவர்களே சொல்றாங்க. அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, பாஜகவை நீங்க நாடாளுமன்றத்துல எதிர்க்கணும்னா திமுகவினுடைய 30 உறுப்பினர்களுடைய அந்த சப்போர்ட் வேணும். உங்களுக்கு விஜய் கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ, நீங்க யார் கூட கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கிட்டயோ, அவங்க கிட்ட ஒரு 10 எம்பியோ 20 எம்பியோ இருந்தாங்கன்னா அதை வச்சு நீங்க காம்பன்சேட் பண்ணலாம். ஆனா காம்பன்சேட் பண்ணக்கூடிய இடத்துல இப்போ யாருமே இல்லை. திமுக மட்டும்தான் அந்த ஒரு 30 இடங்கள்ல வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுல இன்னொரு விஷயமும் இவங்க சொல்லுவாருன்னா, பட் அட் த சேம் டைம் இன்னைக்கு செல்வ பெருந்தகை பேசுறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அவர் தொண்டர்கள் ஒரு வேதனையில இருக்கிறாங்க. நீங்க எங்களுக்கு இமீடியட்டா அந்த கமிட்டியை நீங்க ஃபார்ம் போடுங்க. நாளைக்கு முதலமைச்சரை போய் பார்த்து நான் இதே விஷயத்த சொல்ல போறேன், இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்ல போறேன்னு சொல்லும் போது திமுக இதை மேலும் தாமதப்படுத்தினால் இது கூட்டணிக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும். அரவிந்த், திமுக தலைவர்கள்ட்ட, திமுக 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட, திமுக தலைமை கிட்ட பேச வேண்டியதை பொதுவெளியில காங்கிரஸ் தலைவர்கள் பேசுவதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சிக்கலை இவ்வளவு அதிகப்படுத்தியதற்கான காரணமாக புரிந்து கொள்ளலாமா? அதாவது அவங்க வெளியில பேசுறாங்கன்னா என்னன்னா, அவங்க சொன்னாங்க இல்லையா, நாங்க இவ்வளவு நாளா காத்திருக்கோம் அப்படின்னு, வருத்தமா இருக்கு அப்படின்றாங்க இல்லையா. அதாவது காங்கிரஸ் வெளியிடக்கூடிய செய்திகள், அந்த செய்திகளுக்கு பின்னாடக்கூடிய சமிக்ஞைகள், அது மூலமா அவங்க விடுக்கிற மறைமுகமான சில அறிகுறிகள்லாம் இருக்கு இல்லையா, இதை திமுக ரசிக்கவும் வாய்ப்பு இல்லை. அதாவது கூட்டணியில பங்கு, அப்புறம் எங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் விடுறாங்க இல்லையா. வெவ்வேறு சமயங்கள்ல வெவ்வேறு குரல் அது வருது. அப்புறம் நாங்க அதிகமா இடம் வேணும், கூட்டணியில பங்கு வேணும், எங்களுக்கு தாவேக்கான ஒரு ஆப்ஷன் கூட இருக்கு. இந்த 3 விஷயத்தையும் வெவ்வேறு விதங்கள்ல வெளிப்படுத்திட்டாங்க. இந்த 3 விஷயமுமே திமுகவுக்கு ஒவ்வாத விஷயங்கள். ஓப்பா இருக்க முடியாது. ஒரு இவ்வளவு நாள் தனி ஆட்சி அமைச்சுன்ற இருந்த ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டோட மிக வலிமை வாய்ந்த 2 கட்சிகளை ஒரு கட்சி அதை ஏற்றுக்க முடியாது. அப்போ திமுக என்ன பண்ணுதுன்னா, இதை ஏற்றுக்க முடியாதுன்னு அதனோட 2ஆம் கட்ட தலைவர் சொன்னாலும், முதலமைச்சரோ அல்லது முதல் கட்ட தலைவர்களோ அதை எதிர்த்து வெளிப்படையா பேசல. அதே சமயத்துல இந்த விஷயத்தை நாங்க ஏற்க முடியாதுன்றது அவங்களோட மௌனத்தின் மூலமாக, அதாவது அதிகாரப்பூர்வமான மௌனத்தின் மூலமாக உங்களுடைய இந்த கோரிக்கையை நாங்க ஏற்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. சில பேர் வெளிப்படையா சொல்றாங்க. நான் சொல்றது அபிஷியலா
மேல்மட்டத்தில் வரக்கூடிய குரல்ல ஒரு மௌனம் இருக்குல்ல, இந்த மௌனம் வந்து அந்த மறுதளிப்பினுடைய ஒரு அடையாளம். இந்த மறுதளிப்பு உங்களுக்கு புரியுது காங்கிரஸுக்கு, அந்த மறுதளிப்பு உங்களுக்கு வந்து ஒரு வருத்தத்தை தருது. நாங்க இவ்வளவு சொல்றோம், வெளிப்படையா கேட்கிறோம், மறைமுகமா சில சமிக்ஞை போறோம், ஆனாலும் நீங்க தொடர்ந்து மௌனமா இருக்கீங்க, கண்டுக்கிறது இல்ல, எங்களை கூப்பிட்டு பேசல, என்னதான் உனக்கு வேணும் சொல்லு அப்படின்னு என்ன கூப்பிட்டு பேச வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல குழு அமைக்கணும், அதிக தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யணும், கூட்டணி ஆட்சி, இந்த விவகாரங்கள் எங்க பேசப்படுது காங்கிரஸ் தலைவர்களால அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்புல பேசுறாங்க, ட்வீட்ல பேசுறாங்க, பேட்டிகள்ல பேசுறாங்க. ஆனா இவ்வளவு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் இல்ல கூட்டணியில இடைவெளி ஏற்படுத்திரும் இந்த வார்த்தைகள் அப்படிங்கறது காங்கிரஸ் கட்சி புரிந்து கொண்டிருந்தால் இத பொதுவெளியில செய்தியாளர்கள் சந்திப்புல ட்வீட்ல பேசாம கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பான குழு அமைக்கப்படும் போது பேசியிருந்தா கன்ஸ்ட்ரக்டிவா இருந்திருக்குமோ? அதாவது அப்போ நீங்க வந்து ஒரு நிர்பந்தத்தை எப்ப ஏற்படுத்த முடியும்? வெளியில பேசும்போது ஏற்படுத்த முடியும். பொது வெளியில பேசும்போது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன், நான் காங்கிரஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எது வந்து உங்களுக்கு கட்சிகளுக்கு நடுவில் ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் அவுட் ஆகுன்றது நம்ம வெளியில இருந்து அவ்வளவு கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தணும்னா, ஒரு அறிகுறியை கொண்டு வரணும்னா காங்கிரஸ் வந்து வெளியில பேசும்போதுதான் திமுக நெருக்கடியா உருவாகும். இல்ல எது நோக்கம் மட்டும் பேசினேன், எது நோக்கம்? ஒரு அமிக்கபிளா இணக்கமான ஒரு முடிவை பெறுவது, அதை நோக்கி நகர்வதுங்கிறது காங்கிரஸோடைய நோக்கம், காங்கிரஸ் தலைவர்கள் நோக்கமா இருக்குமா? இல்ல திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்தால் போதுமானதுன்றது மட்டும் நோக்கமா? இல்ல, நெருக்கடின்றது வந்து ஒரு டூல் தானே. நெருக்கடியின் மூலமாக அவங்களோட பேர வலிமையை கூட்டுறது, முடிஞ்சா கூட்டணி ஆட்சியில பங்கு வாங்குறது அப்படின்றதுதான் ஒரு அல்டிமேட் நோக்கம். குறைஞ்சபட்சம் அதிக இடங்களை வாங்குறது அப்படின்னு. அதாவது கூட்டணி மூலமா காங்கிரசின் மூலமாக திமுகவுக்கு பலன் இருக்குங்க. கூட்டணின்றது ஒரு பலன் இருக்கு. ஆனா அந்த பலன்ல எங்களுக்கு என்ன பங்கு இருக்கு அப்படின்னு கூட்டணி கட்சிகள் கேக்குது. அதுல இருக்கக்கூடிய பிரதான கட்சி வந்து காங்கிரஸ் அதை வந்து வெளிப்படையா கேக்குது, மத்த உள்ளுக்குள்ள வச்சுப்பாங்க. ஓகே, இப்ப நீங்க இத கவனிச்சீங்க, பல விவாதங்கள்ல பங்கேற்று இருக்கிறீர்கள், நம் தொலைக்காட்சியிலேயே பங்கேற்று இருக்கிறீர்கள், நீங்க இந்த நிகழ்வை தொடர்ந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பேசுவதன் மூலமாக, ஒரு குறிப்பிட்ட சிலர் பேசுவதன் மூலமாக நெருக்கடி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதுல ஒரு குறைந்தபட்ச வெற்றியாவது காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கா இந்த நிமிடம் வரைக்கும், நம்ம விவாதம் நடத்துற இந்த நிமிடம் வரைக்கும்? இந்த விவாதமே அந்த வெற்றியினோட ஒரு அறிகுறி தானே. அதாவது இப்படி நம்ம வெளியில பேசுறோம்ல, திமுக என்ன பண்ண போகுதுன்னு முதல் அதாவது கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த கணக்கு பாத்தீங்கன்னா வெற்றியான சொல்ல முடியாது. ஆனா காங்கிரசினுடைய பேர வலிமை அது அவங்களோட நோக்கம் சார்ந்த ஒரு வெற்றினா இது என்ன அப்படின்னாக்க, இந்த கூட்டணி 21லயும் 24லயும் இருந்த மாதிரி இந்த கூட்டணி வந்து எந்த பிசுறு இல்லாத முழுமையான ஒருங்கிணைப்பு உள்ள வலிமையான கூட்டணி அப்படின்ற ஒரு பேர் வந்து வெளியில கொஞ்சம் கலகலத்து போச்சு. இதை நீங்க சரி பண்ணணும்னாக்க எங்கேயா ஒரு இடத்துல அந்த எதிர்ப்பு குரல் எழுறவங்களை நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும். இப்ப அந்த காம்ப்ரமைஸ் பண்ணாம இதை நீங்க சரி பண்ண முடியாது. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? அதாவது ஒரு சின்ன அளவுலையாவது திமுக காம்ப்ரமைஸ் பண்ணாம காங்கிரஸ் முழுமையா நீங்க திருப்திப்படுத்த முடியாது. அப்படி படுத்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம நீங்க கூட்டணியில அவங்களை தக்க வச்சீங்கன்னா முழு மனசோட அவங்க வேலை செய்வாங்கன்றதை நீங்க எதிர்பார்க்க முடியாது. அப்ப ஏதோ ஒரு விதத்துல கூட்டணியோட அந்த ஒருங்கமையும் அந்த ஒரு காம்பாக்ட்னஸும் வந்து குலைஞ்சு போச்சு. இந்த குலைஞ்சு போச்சுன்ற செய்தியை திமுக அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க. இது வந்து திமுக வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி, ஒரு கூட்டணி வெற்றின்ற கண்ணோட்டத்தை பார்க்கும்போது ஒரு பின்னடைவு தான். இந்த பின்னடைவு வந்து ஒரு கூடுதல் நெருக்கடி ஏற்படுத்தி ஒரு சமரசத்துக்கு அவங்களை கொண்டு வரும் அப்படின்றது காங்கிரஸ் எதிர்பார்ப்பு. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு குறைந்தபட்ச வெற்றி கிடைத்திருக்கு அப்போ இந்த நெருக்கடியை கொடுத்ததன் மூலமாக. அந்த நெருக்கடியை ஃபீல் பண்ண வச்சிருக்காங்கல்ல, அந்த நெருக்கடி அதாவது ஒரு சமரசத்துக்கு வந்தாகணும்ன்ற இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. கனிமொழியை ராகுல் காந்தியும் பேசினதுக்கு அப்புறமா ஒரு முடிவு எட்டி இருக்கணும் இல்லையா? எட்டலையே. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் வந்து அவங்க வந்து ஒரு அன்டிசைடட் புள்ளியில நிக்கிறாங்க. இந்த அன்டிசைடட்ன்றது வந்து நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய கட்சி வந்து ஒரு படியாவது இறங்கி வந்து ஆகணும்ன்ற ஒரு நிலைமையை அவங்க உருவாக்குறாங்க. இதை உருவாக்குறது ஒரு இரண்டாம் நிலையில இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சிக்கு அந்த அளவுல ஒரு வெற்றி தான். ஓகே, திரும்பி லட்சுமி, 70 நாட்களாக காத்திருக்கோம், காங்கிரஸ் தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள், குறைந்தபட்சம் குழுவாவது அமைக்கணும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து மீண்டும் மீண்டும் பேசுறாங்க. கூட்டணி ஆட்சி, அதிக தொகுதி, வேண்டிய தொகுதிகள், விரும்பிய தொகுதிகள்ங்கிறது இரண்டாம் கட்டம். குறைந்தபட்சம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழுவை கூட திமுக அமைக்கல 70 நாட்களாக அப்படின்ற விமர்சனம் லாஜிக்கா பொருந்தலையா? காங்கிரஸ் வந்து எலெக்ஷனுக்காக இவ்வளவு வீரியமா இவ்வளவு வேகமா வேலை பார்க்கறாங்க அப்படின்றதே ரொம்ப ஆச்சரியத்தை தருது. தேர்தலை நோக்கி பணிகளை தொடங்கணும், 70 நாட்களுக்கு முன்னாலேயே
பேரம் எல்லாம், அதாவது சீட் பேரம் பேசி எல்லா முடிவுகளையும் எடுத்து இமீடியட்டா வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணி இமீடியட்டா வந்து நாமினேஷன்ஸ் ஃபைல் பண்ணி உடனே பிரச்சாரத்தை தொடங்கி அது மாதிரி ஒரு வேகத்துல இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணா இருக்கு. இது அப்படியே இவ்வளவு வேகமா நடக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப நல்லதா தான் இருக்கும். ஆனா இந்த சமயத்துல செய்யக்கூடிய காங்கிரஸ் கடந்த 2-3 தேர்தல்களாக தமிழ்நாட்டுல 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தலையும் திமுகவோடு கூட்டணியில் இருந்த போது இந்த வேகத்தை காங்கிரஸ் காட்டவே இல்லை. ஆப்ஷன் இல்லை. ஆமா, அது உண்மைதான். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படியே காமிச்சு பயமுறுத்துறாங்க. நீங்க வந்து நாங்க அங்க போயிடுவோம், சொல்றது நாங்க கேட்கிற நம்பர்ஸ் கொடுங்க, பவர் ஷேரிங் வேணும் எங்களுக்கு, அதே போல வேகமாக பேச்சுவார்த்தை நடத்துங்க. பீகார்ல இது மாதிரி தான் நடந்தது, லேட் ஆனதுனால தான் பிரச்சனைகள் உண்டானது. டூப்ளிகேட் கேண்டிடேட்ஸ் போட்டு அவங்கள வாபஸ் வாங்குங்கன்னு சொல்ல முடியல காங்கிரஸ் தலைமையால. பீகார்ல போய் எஸ்ஐஆருக்காக நின்று பேசினார் ராகுல் காந்தி, பெங்களூர்ல நின்று, கர்நாடகாவில் நின்று பேசினாரு ராகுல் காந்தி. தமிழ்நாட்டுக்கு வந்தாங்களா? எஸ்ஐஆருக்கு ஒர்க் பண்ணாங்களா காங்கிரஸ்? திமுக தானே ஒர்க் பண்ணுச்சு. அப்ப திமுக இல்லாம எப்படி வந்து நீங்க அதிக எண்ணிக்கையில தொகுதி வாங்கி 70 வேணும், 69 வேணும், 42 வேணும், 41 வேணும், இத்தனை தொகுதிகளை வாங்கி எங்க போய் அவங்களுக்கு எங்க பூத் கமிட்டி இருக்கு, யாரு நின்று ஒர்க் பண்ண போறாங்க? திமுக கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்குமா நீடிக்காதா? தாவேகா பக்கம் போயிடுமா போகாதா? கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்குமா சம்மதிக்காதா? திமுக அதிக தொகுதிகள் கொடுக்குமா கொடுக்காதா? 20-25 வாதங்கள் நடந்துருச்சே இந்த இடைப்பட்ட நாட்கள், அதுவே பெரிய வெற்றிங்கிறாரு காங்கிரஸ் கட்சி. எனக்கு தெரிஞ்சு இது காங்கிரஸுக்கு பெரிய வெற்றி கிடையாது. அவங்களுடைய இமேஜ், காங்கிரஸ் வந்து இந்தியா முழுமைக்குமே காங்கிரஸினுடைய வலிமை குறைந்து போயிருக்கிறது. நீங்க வந்து கூட்டணி கட்சிகளோட அல்ல அங்க இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸோட உங்களால இணக்கமாக போக முடியல. பீகார் எலெக்ஷன்லயும் அவங்க இதே தவறு தான் செஞ்சாங்க. இணக்கமாக போக முடியல அப்படின்றதுனால தான் காங்கிரஸினுடைய நிலை அதல பாதாளத்துல பெரும்பாலான மாநிலங்கள்ல இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் அவங்களுக்கு அதிக எண்ணிக்கையில எம்பிஸ் இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிக எண்ணிக்கையில் எம்எல்ஏஸ் இருக்காங்க. அவங்க வந்து எம்பி எலெக்ஷனுக்கு அவங்களுக்கு எம்பிஸ் வேணும். அதுக்கு இங்கே வந்து கூட்டணி, அந்த கூட்டணியில் வந்து கடைசி நேரத்தில் லாஸ்ட் 2 ஹவர்ஸில் போய் மயிலாடுதுறையில் நாமினேஷன் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் பிரச்சாரத்தை தொடங்கி அதுக்கப்புறம் வெற்றி பெற முடிஞ்சது. ஆனால் எம்எல்ஏ எலெக்ஷனில் மட்டும் முன்னாலே 70 நாட்களுக்கு முன்னால் மட்டும் எல்லாத்தையும் கமிட்டியெல்லாம் ஃபார்ம் பண்ணி எல்லா வேலைகளையும் தொடங்கிடும். ஒரே ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. 2021 தேர்தலில் ராகுல் காந்தி இங்க வந்தார் இல்லையா, அந்த வில்லேஜ் குக்னு அவங்க கூட போய் இந்த கிராமத்துல சமையல் எல்லாம் பண்ணார்ல, அப்பெல்லாம் கமிட்டி போட்டு டிஸ்கஸ் பண்ணாங்களா? எல்லாத்தையும் கூட்டணியில தானே இருந்தாங்க. எவ்வளவு நம்பர்ஸ், எங்களுக்கு பவர் ஷேரிங்கு, அது போக வந்து வேகமா கமிட்டி போட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணுங்க, அது அப்பதான் நாங்க வந்து இங்க பிரச்சாரத்துக்கே வருவாரு எங்களுடைய கட்சி தலைவர்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல ராகுல் காந்தி தான் அதை பேசினாரா? இது எல்லாம் எதுவுமே நடக்கல. இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு. டிவிகே இருக்கிறதுனால அங்க போயிட்டா நமக்கு வந்து நம்பர்ஸ் கிடைக்கும், அல்ல நம்பர்ஸ் கிடைக்கலன்னா கூட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸினுடைய இந்த எண்ணம் சரியானதுதான். எந்த ஒரு அரசியல் கட்சியும் வேற ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அந்த ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதைத்தான் காங்கிரஸும் செய்கிறது. ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க லாங் ரன்னுக்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில் அவங்க முடிவு பண்ணலாம். திமுக மௌனம் குறித்து பேசவே வேண்டாமா? திமுக இத்தனை நாட்களாக மௌனமா இருக்கு, பதிலே சொல்லாம இருக்குன்னு சொல்றாங்களா, அது குறித்து பேசவே வேண்டியது இல்லையா? திமுக மௌனமாக இருக்கிறதா அப்படின்றது நமக்கு வெளியில வந்து மௌனமாக இருக்கிறது மாதிரி தான் தெரியுது. உள்ளுக்கு வந்து எல்லா பேச்சுவார்த்தைகளும் நம்பர்ஸ்க்கான டிஸ்கஷன் எல்லாமே நடந்திருக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒரு ரப்சர் இருந்தது அப்படின்னா நமக்கு கூடுதல் எண்ணிக்கையில இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா திமுகவுக்கு கூடுதல் எண்ணிக்கையில, காங்கிரஸுக்கு இப்ப வந்து நம்ம அவங்க சொல் பேச்சு கேட்டு அல்லது காங்கிரஸினுடைய இந்த பிரஷருக்கு ஈல்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அடுத்தது மற்ற கட்சிகளும் அதிக எண்ணிக்கையில இடங்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து 170 இருந்து அவங்களுக்கு வந்து 170 இடங்கள்ல போட்டியிடணும். அப்பதான் தனி மெஜாரிட்டியில மீண்டும் அரசு அமைக்க முடியும் அப்படின்னு திமுக நம்புது. ஆனா அதனால அவங்க வந்து இன்னைக்கு இந்த நம்பர்ஸ்க்கு அவங்க ஒத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நோட்டிபிகேஷன் எப்போ வருதோ அந்த நோட்டிபிகேஷனுக்கு ஒரு நாள் முன்னாலேயோ இல்ல ஒரு நாள் அடுத்தோ தான் வழக்கமாக இந்த குழு அமைப்பாங்க. ஆனா பழைய எண்ணிக்கையை அப்படியே ஒத்துக்கொண்டு கூட்டணி அமைப்பதற்கு சாத்தியம் இல்ல. அதே எண்ணிக்கையில தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதே எண்ணிக்கையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் எங்க இருந்து உதாரணம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2019 என்ன முடிவுகள் எடுத்து எந்த எண்ணிக்கை கொடுத்தாங்களோ அதே எண்ணிக்கையில தான் 2024 எம்பி எலெக்ஷன்ல போட்டி போட்டாங்க. அப்ப இந்த தேர்தலும் அதே எண்ணிக்கையில இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இங்க எங்க வேறுபாடு வரலாம் அப்படின்னா மற்ற இன்னும் நிறைய உதிரி கட்சிகளை திமுக இப்ப வந்து கூட்டணிக்குள்ள சேர்த்திருக்காங்க. உதாரணத்துக்கு கருணாஸ் போன்ற கட்சிகள், அது அந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்திருக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் 1-2 இடங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது.
அப்படி வரும்போது காங்கிரஸினுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியுமா அப்படின்னு திமுகவுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸினுடைய எண்ணிக்கை, பழைய எண்ணிக்கை என்ன இருந்ததோ அதே தான் கொடுப்பாங்களே தவிர அதுல இருந்து குறையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூடுமா? கூடுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா டிஎம்கே வந்து ஏற்கனவே ரொம்ப ஹவுஸ்ஃபுல்லா இருக்கதான் நினைக்கிறாங்க. இன்னும் வந்து திமுகவினுடைய நிர்வாகிகளும் சரி, லோக்கல்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸும் சரி, அது போக வந்து மாவட்ட செயலாளர்களும் சரி, காங்கிரஸோடு பயணிப்பது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பேக்கேஜா தான் நினைக்கிறாங்க. கீழே கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் தலைமை சொல்லிட்டா ஒர்க் பண்ணி தான் ஆகணும், அது வேற விஷயம். ஆனா எங்க போனாலுமே எல்லா மாவட்டங்கள்லயும் திமுகவினர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் எங்களுக்கு வந்து பெரிய பேக்கேஜா இருக்கு, அவங்களுக்கு நாங்க தான் ஒர்க் பண்ணும், வச்சு ஜெயிக்க வச்சதுக்கு பிறகு இது மாதிரி வந்து எங்களுக்கு அதிக எண்ணிக்கையில கொடுங்க, நாங்க தான் பெரிய கட்சி, எங்களால தான் நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படின்னு ஒவ்வொரு இடங்கள்லயும் சொல்றது வந்து இது எங்களை வந்து சிறுமைப்படுத்துற மாதிரியே இருக்கு அப்படின்னு நிறைய இடங்கள்ல பதிவு பண்றதை நான் கேட்டிருக்கேன். அப்போ இப்ப வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த கூட்டணி இருக்கு, நம்பர்ஸ் என்னங்கிறது தான் முடிவாகணும். ஒருவேளை மீண்டும் அந்த நம்பர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணி எலெக்ஷனுக்கு போனாலுமே இதுல வந்து 2 பேருக்கு இடையில நிறைய உரசல்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அரவிந்தன், ஒரு தொகுதி கூடுவதற்கு கூட வாய்ப்பில்லை அப்படின்னா காங்கிரசுடைய இந்த மெனக்கடல்கள் எதற்கு உதவி செய்ய போகுது? அது வாய்ப்பில்லைன்றது லட்சுமி சொல்றாங்க. வாய்ப்பு இல்லாம கூட போகலாம், ஆனா வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து வெளிப்படையாக ஒரு நெருக்கடி கொடுத்த அப்புறமா, இவ்வளவு தூரம் வந்து அதை பத்தி திரும்ப பேசினதுக்கு அப்புறமா, ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதையும் சொன்னதுக்கு அப்புறமா, அந்த நெருக்கடி வந்து திமுக வந்து கொஞ்சமா அந்த அசைக்கும் அப்படின்றதான் நினைக்கிறேன். ஏன்னா வேற வழி கிடையாது. நீங்க அந்த கட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, நேற்றுக்கு வந்து ஆப்ஷனே இல்லாதனால தக்க வச்சுக்கிறது கோஸ் வித்அவுட் ஸ்டேயிங் அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்க இப்போ எனக்கு ஒரு கேள்வி, நீங்க சொன்னதுல இருந்து ஒரு கேள்வி, காங்கிரஸ கூட்டணியில தக்க வச்சுக்கணும் அப்படின்ற நெருக்கடி திமுகவுக்கு மட்டும்தானா? திமுகவை கூட்டணியில தக்க வச்சுக்கணுங்கிற நெருக்கடி காங்கிரஸ் கட்சிக்கு இல்லவே இல்லையா? சாய்ஸ் இருக்கு அப்படின்னு தாவேக்கான ஒரு முடிவை உறுதியா எடுத்துருவாங்களா? கண்டிப்பா இருக்கு. 2 பேருக்குமே நெருக்கடி இருக்கு. 2 பேருக்குமே இது வந்து கூட்டணின்றது அவங்களுக்கு 2 பேருக்குமே பரஸ்பரம் உதவக்கூடிய வின் சிச்சுவேஷன் தான். அதே சமயத்துல மாநில சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது திமுகவுக்கு ஸ்டேக் அதிகம், நாடாளுமன்ற தேர்தல்னு வரும்போது காங்கிரஸுக்கு ஸ்டேக் அதிகம். அப்ப எப்ப விளையாட முடியுமோ அப்பதான் விளையாட முடியும். இதுதான் வந்து நடைமுறை அரசியல். இப்போ இவங்க வந்து இந்த நெருக்கடி கொடுக்கறது மூலமா, அதுவும் நெருக்கடி எப்ப கொடுக்குறாங்க, எப்ப ஆப்ஷன் இருக்கோ அப்ப அந்த நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்பதான் அதாவது அது ஒரு பிராக்டிகல் பாலிடிக்ஸ். அது நீங்க நேற்று வரைக்கும் ஒருத்தர் வந்து யூ கேன் டேக் தேம் ஃபார் கிராண்டட், ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைன்ற ஒரு நிலைமை இல்ல. இப்ப லட்சுமி சொன்னாங்க இல்லையா, ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால அவங்க அதை பிளே பண்றாங்கன்னு. அந்த பிளே பண்றதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஒரு சின்ன லெவலையாவது சமரசத்துக்கு திமுக இறங்கி வந்தாகணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயமா இருக்கு இதுல. இப்போ நீங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து பிஎம்கே உள்ள வருன்ற ஒரு சாத்தியக்கூறு இருக்கு இல்லையா, அந்த சாத்தியக்கூறு அவங்க வந்து ஒரு சாத்தியக்கூறா கூட ஏத்துக்க அவங்க மறுக்கல. பிஎம்கே இருக்கக்கூடிய கூட்டணியில் அங்க இருக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அது ராமதாஸுடைய ஃபேக்ஷன், அன்புமணி ஃபேக்ஷன் அங்க போயாச்சு. ராமதாஸ் ஃபேக்ஷன் இங்க வருதுன்னு வச்சுங்க, அது வந்ததுன்னா நாங்க இருக்க மாட்டோம்னு அவங்க பகிரங்கமா அறிவிக்கிறாங்க. திமுக வந்து நாங்க பிஎம்கே சேர்க்க போறோம்னு அபிஷியலா சொல்லல, ஆனா அந்த பேச்சு வரும்போதே விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப அக்ரெசிவா அதை மறுக்கிறாங்க. அப்போ கூட்டணின்றது வந்து இன்னும் செட்டில் ஆகாத ஒரு ஃபீல்ட்ல இருக்கும்போது திமுகவுடைய நெருக்கடியோ சவாலோ அதிகமாகுது இல்லையா? அடுத்த சுற்றுல பேசும், அடுத்த சுற்றுலையும் பேசும். திருசோப்ரன் குறுக்கிட்டீங்க, சுருக்கமா. திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையில்லைங்கிற அந்த வாதம் வந்து எங்கேயுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. காங்கிரஸ் வந்து அவங்களோட ஓட் ஷேர் வேணா 4.5% இருக்கு. திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை இல்ல, காங்கிரஸுக்கு திமுக தேவையில்லை, ஏன்னா தாவேக்கா இருக்கு. அப்படிதான் அப்படி இல்ல. அது கரெக்ட். அது இந்த எலெக்ஷனுக்கு அப்படி இருக்கலாம். ஆனா அந்த முடிவை காங்கிரஸ் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஏற்கனவே அந்த காரணங்களை நான் சொல்லிட்டேன். பட் திமுகவுக்கும் கூட ஒரு அசம்பிளி எலெக்ஷனா இருந்தால் கூட காங்கிரஸ் கொடுக்குற அந்த எலிவேஷன் அவங்களுக்கு வேணும். 4.5% ஓட்டு இருக்கலாம் அவங்களுக்கு, அவ்வளவுதான் இருக்கலாம், இல்லை அதுக்கும் ஒரு 0.5% கம்மியாக இருக்கலாம். ஆனால் அவங்க அந்த ஒரு கிரெடிபிலிட்டி கொண்டு வராங்கல்ல காங்கிரஸ், ஒரு செக்குலர் ஃபோர்ஸஸ் இருக்கும்போது ராகுல் காந்தியோட இமேஜ், இதெல்லாம் டிஎம்கேக்கு வாக்கு வங்கியை நிச்சயமாக டிஎம்கேவுடைய வாக்குகளை வந்து அதிகரிக்கும். இன்னொன்று வந்து மைனாரிட்டிஸ்க்கு குறிப்பாக மற்றும் தலித் சமுதாய மக்களுக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டி அந்த டிஎம்கே அலையன்ஸ்
அலையன்ஸ் மேல விசிகே, காங்கிரஸ், திமுக எல்லாரும் மதசார்பற்ற சக்திகள் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த கிரெடிபிலிட்டியை கொடுக்கும். இல்ல திமுகவே பாஜக எதிர்ப்ப வீரியமா செய்யும் போது காங்கிரஸும் தேவையா? அந்த மதச்சார்பின்மைங்கிற பிம்பத்துக்கு காங்கிரஸ் தேவையா திமுகவுக்கு? அது வேண்டாம்னா 2019 அவங்கள வேண்டாம்னு அனுப்பிச்சிருக்கலாம்ல. பாஜகவுக்கு டிஎம்கே மேல என்ன இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்? நீங்க ஏன் காங்கிரஸ்க்கு மறுவாழ்வு கொடுக்குறீங்கன்னு தானே பாஜக மீண்டும் மீண்டும் திமுகவை கேட்டுட்டே இருக்காங்க. 3 எலெக்ஷன்ல வச்சுக்கிட்டு 4வது எலெக்ஷனுக்கு வேணாம்னா எப்படி? ஷபீர், திமுக காங்கிரஸ் இடையேயான இந்த உரசலுடைய தாக்கம் என்ன, இம்பாக்ட் என்னவா இருக்கும்? இம்பாக்ட் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா காங்கிரஸ் தரப்புல என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, திமுக திட்டமிட்டு எங்களை அவமானப்படுத்துகிறது அப்படின்ற ஒரு உணர்வு என்பது ஆல்ரெடி கீழே வந்துருச்சு. நீங்கள் லக்ஷ்மி சொன்ன மாதிரி கூட்டணிக்குள்ளே வந்ததுக்கு பிறகு கூட இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற அந்த கேள்விகள் அப்படின்றது கீழே எழுந்திருக்கிறது. ரெண்டாவது, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதே போல் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய மனநிலை அப்படின்றது முற்றிலும் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையாக இருக்கிறது. ஏன்னா எங்களுக்கு தொடர்ச்சியாக கீழ்மட்டத்தில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு மரியாதையும் கிடைப்பதில்லை அப்படின்றது தான் வந்து இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். நீங்க இதுல 2021 அது வந்து தாவேகா ஒரு விருப்பம் மனதுல இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய கோவமா இருக்கா? இல்ல உங்களுக்கு இயல்பான கோவமா இருக்கா? நீங்க உள்ளாட்சி தேர்தல்ல அவங்களுக்கு ஒதுக்கின தொகுதிகள்ல சீட்ஸ்ல சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல மினிஸ்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்கள வந்து இணக்கமா மரியாதையா நடத்துறாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதே போல அங்க நடக்கின்ற நிகழ்வுகள்ல விழாக்கள்ல இவர்களை அழைப்பது, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் அப்படின்றது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் வந்து புகைச்சலாவே இருக்கு. அது பெரிய அளவுல பூதாகரமாக வெடிக்கவில்லை. தற்போது தேர்தல் வரும்போது அது வெளியே வருது. சரி, காங்கிரசுடைய செயல்பாடுகள் குறித்தும் லட்சுமி கேள்வி எழுப்பினாங்கல்ல. எத்தனை போராட்டங்கள்ல திமுகவோடு களத்துல நின்று பாஜகவுக்கு எதிராக அவங்க போராடி இருக்கிறாங்க. தேர்தல் செயல்பாடுகளை எவ்வளவு விரைவாக அவங்க காங்கிரஸ் தலைவர்கள் இங்க தொடங்கி இருக்கிறாங்க. நீங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது திமுகவை சார்ந்த ஒரு அமைப்பாக தான் தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு. அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க சிவபிரியன் சொன்ன மாதிரி அவங்க கொண்டு வர பெர்செப்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இங்க கூடுதல் எலிவேஷனை கொடுக்கிறது திமுகவுக்கு. 2021 இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. அவங்க 30 சீட் கேட்டாங்க, இவங்க கொடுக்க மாட்டோம்னாங்க. பல வாரங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்றது நீடித்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னன்னா 2021 ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அவங்களுக்கு காங்கிரஸ்க்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அது என்னன்னா கமல்ஹாசனோட போனா என்ன ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னும் போது 25 தொகுதிகளுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. கடந்த முறை திமுக 25 தொகுதிகள் கொடுக்கும்போது என்ன சொன்னதுன்னா, நாம வந்து 170 தொகுதிகளில் நிற்கணும், அப்பதான் எங்களுக்கு வந்து அந்த மெஜாரிட்டி மார்க்கை கிராஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால அவங்களும் அந்த வேண்டுகோளுக்கு இணங்க காங்கிரஸ் முதல்ல ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் விசிகே எல்லாரையும் தனித்தனியாக கூப்பிட்டு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஆஃபீஸில் இந்த விஷயங்கள்லாம் வந்து போயஸ் கார்டன்ல முதல்ல பேச்சுவார்த்தை இவங்க சொன்னாங்களே, இன்ஃபார்மல் டாக்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவுடைய ஆஃபீஸில் விஓசி ஆஃபீஸில் தான் அது நடந்து எல்லாமே வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அறிவாலயத்துக்கு போனாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் அப்படின்றது பின்னாடி இருந்துச்சு. இப்போ இதில் இந்த பேக்டோர் நெகோசியேஷன்ஸ் நடக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 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 லெவலுக்கே இது போகல பெரிய அளவுல. ஏன்னா நம்பர்ஸ் அவங்க என்ன கேட்க போறாங்க அப்படின்றது திமுகவுக்கு முன்கூட்டியே தெரியும். அந்த நம்பர்ஸை கமிட் பண்ண வேண்டாம். இல்ல கூட்டணியில இருக்கதான் போறோம், குழு அமைங்க பேச்சுவார்த்தை நடத்தணும், அதுல உரசல்னு பார்க்கணுமா? குழு அமைங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம், அதுல என்ன உடன்பாடு வருதோ அந்த அடிப்படையில கூட்டணி இருக்கா இல்லையாங்கிற முடிவுக்கு வருவோம், அந்த லேயர்ல இருக்கு. இல்ல நீங்க குழு அமைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு லேயர் ஆஃப் இன்ஃபார்மல் டாக்ஸ் போவோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் குழு அமைப்பார்கள், அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கும். இப்ப திமுகவுக்கு குழு அமைக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் சிச்சுவேஷன் வாலடைலா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. காங்கிரஸ் என்ன கோரிக்கை வைக்க போறாங்க அப்படின்றத அவங்களுக்கு முன்கூட்டியே ஒரு ஐடியா இருக்கு. அதை ஃபார்முலா கொண்டு வந்து குழுல வச்சுட்டாங்க. ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு டிமாண்டை ரொம்ப வலுவா காங்கிரஸ் வைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை கமிட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். அதே மாதிரி அதிக இடங்கள் அவங்க கேட்க தான் போறாங்க, அது அவங்களுக்கு தெரியும், அது பிரச்சனை கிடையாது. அதிக இடங்கள் கொடுக்கறது அது அவங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பிரஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து திமுகவுடைய எதிர்பார்ப்பு. அதற்கான கமிட்மெண்ட் வந்து அவங்களுக்கு இன்னும் உறுதியாக வரவில்லை. ராகுல் காந்தியிடம் கனிமொழி அவர்கள் பேசும்போது அது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதாக செய்தி. இப்போ நாங்கள் அதை பேச மாட்டோம், பட் லேட்டர் வி வில் ஹேவ் டு டிஸ்கஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஃபார் நவ் அதுதான் வந்து ஒரு ஸ்டிக்கிங் பாயிண்டா இருக்கு. இதுல
காங்கிரஸ் குழு அமைத்து விட்டார்கள். திமுக ஏன் வந்து அதை ரியாக்ட் பண்ணல? அதுக்கு வந்து அவங்க ரெசிபிரிகேட் பண்ணோம் இல்லையா? அதுக்கு வந்து அவங்க நாங்களும் ஒரு குழு அமைக்கிறோம். நீங்களே தானே சொல்றீங்க, லட்சுமி மேடமும் சொன்னாங்கல்ல, நீங்க காங்கிரஸ் கட்சி குழு அமைக்கிறது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவங்க தயாராகிறாங்கன்னா திமுக குழு அமைத்தால் அவங்க காங்கிரஸோட மட்டும் பேச்சுவார்த்தை நடத்த போறது இல்லை, விசிகாவோட நடத்தணும், இடதுசாரிகளோட நடத்தணும், மதிமுகவோட நடத்தணும், மற்ற கூட்டணி கட்சிகளோட நடத்தணுங்கிற போது எல்லோருமே உடனடியாக இந்த அழுத்தத்தை கொடுப்பார்கள், இறுதி செய்யணுங்கிற அழுத்தத்தை கொடுக்கிற போது திமுகவுக்கு நெருக்கடியாக மாறும். அதனால காலம் தாழ்த்தி தான் அவங்க அமைப்பாங்கன்னு சொன்னாங்க. இதுதானே விளையாட்டு, இதுதானே அரசியல் தந்திரம், இதுதானே அந்த கேமே. நீங்க இந்த இடத்துல தற்போது திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைப்படுகிறது மோர் தேன் எவர். நீங்க இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க எப்படி வேணா இருக்கலாம், ஆனா தற்போது மீண்டும் திமுக இந்த தேர்தலை சந்தித்து ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள். இல்ல பேச்சுக்கா கேட்கிறேன், அப்ப அந்த தேவை குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தி காங்கிரஸோட கோரிக்கைகள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு திமுக ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகிற போது அமைக்கப்படா கூட்டணி மீண்டும் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, இல்ல காங்கிரஸ் முடிவெடுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுமா? இல்ல, உங்களுக்கு ரெண்டு விஷயம் எது வேணாலும் நடக்கலாம். நீங்க இந்த இடத்துல ஒரு மனக்கசப்பு அப்படின்றது உருவாகி இருக்கிறது. ஏன்னா அவங்க ஃபீல் பண்றாங்க இல்லையா, வருத்தம் அளிக்கிறது. 70 நாட்கள் நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுடைய நீங்க என்ன சொல்ல போறீங்க மாறிடுது. அப்ப அந்த டோன் மாறுது இல்லையா? அப்ப ஒரு மாதிரி ஒரு நெருக்கடியை காங்கிரஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப திமுக ஒரு ஹார்ட் பார்கெனுக்கு போகணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. திமுக அதை எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்னு கொஞ்சம் நேரத்தை கடத்தி, கொஞ்சம் காலத்தை கடத்தி, தேர்தல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு பிறகு ஒரு குழு அமைத்து அதை கொஞ்சம் வேகப்படுத்தி பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. முன்கூட்டியே நம்ம போய் கமிட் பண்ணோம்னா இது இழுத்துக்கிட்டே போவோம் அப்படின்றது தான் வந்து திமுகவுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. நோட்டிபிகேஷன் வந்த உடனே குழு அமைத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அவங்க போயிருவாங்க. இது நடக்கதான் போகுது. ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி அந்த டிமாண்ட் இருக்கு இல்லையா, நீங்க ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு டிமாண்ட் வந்து செல்வ பெருந்தகை அவர்களும் அதை பேசுறாரு. நீங்க யாருமே அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லும் போது கூடுதல் இடங்களையும் அவருக்கு கொடுப்பாரு, தாராள மனம் என்பது அவருக்கு இருக்கிறது, ஆட்சியில் பங்கும் கொடுப்பாரு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருடலாக மாறி இருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு அதுதான் நெருடல். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சிங்கிறதையும் ஏற்றுக்கொள்ளாது. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி 25 தொகுதிகளுக்கு மேல ஒரு தொகுதி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை அப்படின்னா இப்ப காங்கிரஸ் முடிவெடுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படும். திமுக அந்த நெருக்கடியை காங்கிரஸுக்கு கொடுக்குதா? அப்போ காங்கிரஸ் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல ஏற்கனவே தள்ளப்பட்டிருக்காங்க. அதனாலதான் வந்து இப்போ வந்து இவ்வளவு வேகப்படுத்துங்க. அவங்களுக்கு வந்து தேர்தல் நெருக்கத்துக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு தாவேகாவோட போகணும், இல்ல கூட்டணியை விட்டு வெளியேறணும் அப்படின்னா அவங்களோட ஸ்டேக்ஸ் இன்னும் குறைஞ்சு போயிடும். மக்கள் மத்தியில அந்த காங்கிரஸ்க்கான இங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேக்ஸ் வந்து கண்டிப்பா ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதனாலதான் அவங்க வந்து இதை எங்களுக்கு ஏற்கனவே ஆப்ஷன் இருக்கு, நாங்க வெளியில போக முடியும் அப்படின்றதுனாலதான் இது 70 நாட்களுக்கு முன்னாலே குழு அமைச்சு வேகப்படுத்துங்கன்னு சொல்றது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பவர் ஷேரிங்க்கு டிஎம்கே தயாரா இல்லை. ஏன்னா அவங்களோட பாலிசி வந்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அதற்கு அவங்க வந்து என்னைக்குமே தயாராக. அதிமுக அதுல உறுதியா இருக்காங்க. தாவேகா வந்து ஏற்கனவே எங்களோட யாராவது வரலாம் இல்லையா, வந்தா நாங்க கூட்டணியில வந்து பங்கு கொடுப்போம் அப்படின்னு, அவங்க அதிகாரத்துல பங்கு கொடுப்போம்னு ஏற்கனவே விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டிலே பேசிட்டாரு. அப்ப காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க, அங்க போனா ஒருவேளை அங்க வெற்றி வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஓட் ஷேரும் இன்க்ரீஸ் ஆகும், அதை தாண்டி வெற்றி கிடைச்சதுன்னா ஆட்சியிலும் பங்கு கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அதில் என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸும் ஏறாது, அதை தாண்டி ஆட்சியிலும் பங்கு என்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இல்லை வேணா போஸ்ட்போல் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இதை டிஎம்கே இப்போ க்ளோஸ் பண்ண முடியுமே தவிர அவங்க அதற்கு எந்த விதத்திலையும் அவங்க அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று போஸ்ட்போல் இவ்வளவு அழுத்தங்கள் கொடுத்த பிறகும் இதுதான் திமுகவோட நிலைப்பாடா இருக்கு. ஆமா, இதுதான் நிலைப்பாடா இருக்கும். இதுல மாற்றத்துக்கு வாய்ப்புகளே இல்லை. வேணா நீங்க அதிகபட்சமா அவங்க வந்து 25 தொகுதிகளை தாண்டி ராஜ்யசபாவோ இல்ல வேற வந்து இங்க இருக்கக்கூடிய போர்டு ஏதாவது, அதாவது வாரியங்கள் எதுலையாவது உறுப்பினர் பதவிகளோ, அவங்களுக்கு இன்னொரு டிமாண்டும் இருக்கு காங்கிரஸ்க்கு. உள்ளாட்சிகள்ல எங்களுக்கு வந்து இன்னும் பதவிகள் வேணும், மேயரல் போஸ்ட் அதிகமா வேணும், அதையும் இன்னைக்கே முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல தலைவர் பிரதிநிதிகளே இல்லாம இப்ப வந்து ஆபீசர்ஸ் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளா. அல்லதான் பெர்சன்டேஜ்னு கேக்குறாங்களா, உள்ளாட்சி எத்தனை பெர்சன்டேஜ் வேணும்னு? கிட்டத்தட்ட மேயர் எண்ணிக்கை, அதிக மேயர் எண்ணிக்கை வேணும் அப்படிங்கறதும் காங்கிரஸோட டிமாண்ட். ஏன்னா உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் இருந்ததுன்னா அடுத்த தேர்தலில் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்ன்றது காங்கிரஸினுடைய கணக்கு. ஆனா இந்த தேர்தலில் இவ்வளவு ரப்சருக்கு பிறகு காங்கிரஸ் டிஎம்கே அப்படின்றது ஒரு பெரிய அளவுல கூட்டணியாக இருந்தாலுமே
கீழே எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. fruitful-ஆ எப்படி மாறும்னு ஆமா, திமுகவை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்காது. அது இன்னும் இது வந்து இன்னும் ஒரு கட்டத்துல போய் பர்ஸ்ட் ஆக போகுது அப்படின்னா காங்கிரஸ் பிளவுபடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது. தமிழ்நாட்டுல எங்க காங்கிரஸ் இருக்கு, எங்க பிளவுபடும் நீங்க கேட்கலாம். ஆனா பிளவுபட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. திரு அரவிந்தன், காங்கிரஸ் கட்சியில வேண்டுமானால் பிளவு ஏற்படலாமே தவிர திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு திருமிகு லட்சுமி குறிப்பிட்டாங்க. அதான் நான் அதை பத்தி தான் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது நீங்க நான் சொல்றதை ஒத்துண்டு இங்க இருக்கிறதா இருங்க, இல்லைன்னா கிளம்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில திமுக முடிவெடுக்க கூடும் அப்படின்றதான் லட்சுமியோடைய சொல்றதனுடைய சாரம். அந்த முடிவை இன்னைக்கு திமுக எடுக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் களத்துல காங்கிரஸை எழுந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு இடத்த, அதாவது அவங்க வந்து நீ சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? நான் ஒத்துக்க மாட்டேன், உனக்கு பிடிச்சிருந்தா எது பிடிக்கலன்னா போந்தா அர்த்தம். அப்படின்னா என்னன்னா இழக்கிறதுக்கு அந்த வாய்ப்பையும் அவங்க வந்து எதிர்கொள்ளணும். இந்த காங்கிரஸை இழக்கிறது ஏற்படக்கூடிய நஷ்டத்தை ஏற்கக்கூடிய நிலையில இன்னைக்கு திமுக இருக்கா அப்படின்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. திமுகவை இழந்தால் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை தாங்கும் இடத்துல காங்கிரஸ் இருக்கா? அப்போ இப்ப யாருக்கு ஸ்டேக் அதிகம்னு பாருங்க. காங்கிரஸுக்கு அதிக ஸ்டேக் இல்ல வந்து திமுக அதிக ஸ்டேக் தான் பாருங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், மாநில தேர்தல் மட்டும் இல்ல, இந்த காலகட்டத்தில் நடக்கிற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க வந்து காங்கிரஸால ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நான் எதிர்கொள்றேன் அப்படின்னா எனக்கு கொள்கை நிலைப்பாடு தான் முக்கியம். தனி ஆட்சி அல்லது வந்து கூட்டணியில சமரசம் இல்லை அப்படின்றது அதான் முக்கியம். நான் வெற்றி கூட முக்கியம் இல்லைன்ற இடத்தை நோக்கி திமுக நகரும் அப்படின்னு நான் இந்த நிமிஷத்துல நம்பல. நிச்சயமா திமுக வந்து அதுக்கான சமிகைகள் தெரியுதா? நீங்க ட்வீட் பண்றாங்க கூட்டணி ஆட்சின்னு, அதிக தொகுதிகள் அப்படின்னு பேசுறாங்க காங்கிரஸ் தலைவர்கள், தொலைக்காட்சிகள்ல பேட்டிகள் கொடுக்கறாங்க, செய்தியாளர் சந்திப்புல பேசுறாங்க. திமுக குழு அமைக்கணும், பேச்சுவார்த்தை நடத்தணும், எங்க கோரிக்கைகளை கன்சிடர் பண்ணணும், நாங்க நீண்ட ஆண்டுகளாக கூட்டணியில் இருக்கோம் அப்படி பேசுறாங்களே தவிர தாவேகாவை காமிச்சு பேரம் பேச முடியுமே தவிர தாவேகாவோடு பேச்சு நடத்துறாங்களா? திரு பிரவீன் சக்கரவர்த்தி சந்திப்பை விட்டுருவோம், திரு விஜயுடனான சந்திப்பை கடந்து யாராவது தாவேகாவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களோ காங்கிரஸ் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களோ எங்கேயோ வெளிப்படையாகவோ ரகசியமாகவோ எங்கேயாவது ஒரு இடத்துல பேச்சு நடந்ததாக செய்திகள் வருதா? வெளிப்படையா நடக்கலன்றது நமக்கு தெரியும், ஆனா திரைமறைவுல நடக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு கட்சிகளுடைய ஒரு பரஸ்பர மௌனம் இருக்குல்ல, அது வந்து நம்ம திரைமறைவுல நடந்திருக்க முடியாதுன்னு நம்ம நினைக்க முடியாது. நடந்திருக்கலாம், நடந்திருக்க கூடும். ஆனா லட்சுமி சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. திமுக வந்து இந்த முடிவை தள்ளி போட்டு காங்கிரஸுடைய ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நான் போயிடுவேன் அப்படின்றது இல்லையா, அந்த ஆப்ஷன் வந்து அவங்க குறைக்கிறது அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி திமுக பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வரவேற்க தாவேக காத்து இருக்குல்ல, அதுல என்ன சிக்கல்? கடைசி நேரத்துல கூட மறுதளிக்கட்டும் திமுக, அரவணைத்துக் கொள்ள தாவேகா இருக்கும்போது காங்கிரஸ் ஏன் கடந்த தேர்தல் மாதிரி ஒன்னும் நிராயுதபாணியா நிக்க போறது இல்லையே? அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொன்னேன் தவிர அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 100% வந்து திமுக எதிர்பார்த்தபடியே பலன் கொடுக்குன்னு நான் சொல்லல. அது ஒரு முக்கியமான தாமதிக்க அவங்களுடைய வாய்ப்பு குறையுது. கடந்த தேர்தல் மாதிரி குறையுதா? அதான் கேள்வி. சரி, நான் நேரம் கருதி நான் ஷபீர்ட்டே அதை டாஸ் பண்றேன், அந்த क्वेश्चனை டாஸ் பண்றேன். ஓகே ஷபீர், இந்த குழு அமைத்ததுக்கு பிறகு காங்கிரஸ் வைத்த கோரிக்கைகள்ல ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா டிசம்பர் 15க்குள்ள இதை இறுதி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. அப்போ டிசம்பர் 15க்குள் இந்த பேச்சுவார்த்தை, இந்த சீட் ஷேரிங், இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசி முடிவெடுத்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு டெட்லைனை வந்து காங்கிரஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ திமுகவுக்கு புரியுது ஏன் இந்த டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. திமுக பையிங் டைம் தான், இப்போ காலத்தை கடத்துகிறார்கள். ஏன்னா அரவிந்த் சார் சொன்ன மாதிரி காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸை வந்து அவங்க மினிமைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் அவங்க கூட்டணியை விட்டு போகிறாங்க அப்படின்னும் போது அந்த இம்ப்ரெஷன் அப்படின்றது வந்து அது நெகட்டிவாக அமையும். அது எதுவாக இருந்தாலும் அவங்க எந்த காங்கிரஸ் வந்து தாவேகா பக்கம் போகிறோம் அப்படின்னா கூட அது வேறு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு குழப்பமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். இவ்வளோ வருஷம் நீங்கள் கூட இருந்துட்டு இப்போ இந்த முடிவை நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படின்னா டிஎம்கே அதை பிளே அப் பண்ணுறதுக்கு, துரோகிகள் அப்படின்னு பிளே அப் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் அவங்களால அதை செய்ய முடியும். இல்லை அதுக்கு முயற்சிகள் நடக்குதான்னு கேட்குறேன். திமுக காங்கிரஸ் இடையே வின்வின் சிச்சுவேஷன்னா தாவேகா காங்கிரஸ் இடையேயும் வின்வின் சிச்சுவேஷன் தானே. அப்ப அந்த பேச்சுவார்த்தைகள் எங்கேயாவது நடக்குதா? இல்ல, இன்னைக்கு தேதிக்கு காங்கிரஸ் தாவேகா பக்கம் வந்தால் தாவேகாவுக்கான மொமெண்டம் கூடும். காங்கிரஸ் இஸ் a force multiplier. தாவேகாவுக்கு லாபம், தாவேகாவுக்கு லாபம், காங்கிரஸுக்கும் லாபம், காங்கிரஸுக்கும் லாபமாக. ஏன் நடக்கல பேச்சுவார்த்தை?
சோ அந்த பேச்சுவார்த்தை இப்ப திமுகவோட அவங்க கூட்டணியில இருக்கும்போது ஒரு குழு போட்டுட்டு கமிட் பண்ணிட்டு ஏன் டிமாண்ட் நீங்க இந்த பக்கம் மறைமுகமா தான் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 70 நாட்களாக காத்திருக்கோம், எங்க மனசெல்லாம் வேதனையில இருக்கு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தொண்டர்கள் கோவமா இருக்காங்க, வருத்தமா இருக்காங்க, இப்படிலாம் ஏன் பேசணும், ஏன் ட்வீட் பண்ணணும், ஏன் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தணும்? தாவேக்காவோடு பேச்சு நடத்தினாலே திமுக இணங்கி வரும்ல, திமுக நகர்ந்து வரும்ல குழு அமைப்பதற்கு. அப்படி அந்த ஸ்ட்ராட்டஜியை ஏன் அப்படி பண்ணீங்கன்னா என்டையர் திங்கே கொலாப்ஸ் ஆயிரும். நீங்க அது வந்து அதை பண்ணிட்டு நீங்க மறுபடியும் அறிவாலயத்துக்குள்ள போக முடியாது. ஐவர் குழு வந்து உள்ள போச்சுன்னா கதவுகள் அடைக்கப்படும். அதனால இது வந்து ஒரு பிரஷர் டாக்டிக்ஸ் தான். இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இல்ல, ஒரு பிரஷர் டாக்டிக்ஸ் தான். நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி போனது கூட நீங்க விட்டுருங்கன்றீங்க. பிரவீன் சக்கரவர்த்தி போனது கூட இயல்பாக நடந்த ஒரு விஷயம் இல்ல. பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்பான சர்ச்சைகள்னால நான் அதை வந்து இவங்க இந்த மாதிரி அதிகாரப்பூர்வ குழு இல்லைங்கிறதுனால நீங்க அப்படி அதை வந்து அதை அப்படி கடந்து போக முடியாது. பிரவீன் சக்கரவர்த்தி போனது கூட ஒரு கால்குலேஷனோட தான் அவங்க பிரவீன் சக்கரவர்த்தி போயிருக்காரு அப்படின்னு பாக்குறேன் நான். ஏன் தாவேக்காவுடனான பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்ணவே இல்லை? இவ்வளவு தூரம் டிமாண்ட் வைக்கிறாங்க டிஎம்கே கிட்ட, அதை பண்ணலாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன இல்லையே, திமுக கூட்டணி விட்டு வெளில போகணுங்கிற எண்ணம் முதல்ல வரணும். தாவேக்காவோட போகணும்னு ஆப்ஷனே இல்லையா? ஆப்ஷன் இருக்கு, எண்ணம் வரணும் இல்ல. உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கலாம், ஆப்ஷன் இருந்தா தானே என்ன வரும்? ஆப்ஷன் இருக்கலாம். ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, தாவேக்காங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்க அவங்களோட எண்ணம் என்னன்னா தாவேக்காவை காட்டி தாவேக்காவை பார்கெனிங் சீப்பா யூஸ் பண்றது மட்டும்தான் எண்ணமே தவிர, ஏன்னா தாவேக்கா வளர்ந்து வர்ற கட்சி, திமுக வந்து ஏற்கனவே வளர்ந்து விட்ட கட்சி. திமுகவால காங்கிரஸ் இருக்கிறாங்க, அதை எல்லா பேனலிஸ்டுமே ஒத்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்கள சார்ந்து இருக்கிறாங்க. அப்போ நீங்க தாவேக்காவை ஈஸியா நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா திமுகவை நீங்க அப்செட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் திமுகவை மாத்துறது ரொம்ப கஷ்டம். கடைசி நேரம் தாவேக்கான் கூட முடிவெடுக்க முடியும். ஆனா தாவேக்கா கிட்ட போயிட்டு திருப்பி நீங்க காங்கிரஸ்க்கு திமுகவுக்கு நிச்சயமா வரவே முடியாது. அந்த எண்ணம் ஏன் இல்லைன்னா, நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். காங்கிரஸுக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய இடமோ இல்லை அவங்க அரசியல் பண்ணக்கூடிய இடமோ இல்லை. அவங்க ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி. ஏற்கனவே என்னோட 2 பேனலிஸ்டும் சொன்ன மாதிரி காங்கிரஸ்க்கு வந்து அகில இந்திய அளவில் வந்து அவங்களோட செல்வாக்கு வந்து எல்லா இடத்துலையும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அவங்கள கிட்டத்தட்ட பெருமளவில் அவங்களுக்கு சீட்டு கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ரீஜனல் பார்ட்டி, நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், ஒரு ரீஜனல் பார்ட்டியாக டிஎம்கே இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து அவங்கள அலையன்ஸ்லேயே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே திமுக வந்து அலையன்ஸில் சேர்த்து 2024 ஏன் வந்து எந்த சண்டை சச்சரவு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் திமுகவோட கூட்டணி காங்கிரஸ் போனாங்கன்னா தாவேக்கா ஆப்ஷன் இல்லைங்கிறது இல்லை, அது அவங்களுடைய தேர்தல். அவங்களுக்கு வந்து திமுக கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. எம்பிக்கள் வேணும், ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும், இல்ல காங்கிரஸ் கட்சி பெருமளவுல நாடு முழுவதும் ஜெயிக்கணுங்கிறது. இப்ப அது திமுகவினுடைய எலெக்ஷன், அதனால நாம கொஞ்சம் பிரஷர் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கறதுதான் எண்ணமே தவிர வேற அலையன்ஸை விட்டு வெளில வரணுங்கிற எண்ணம்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். திரும்ப எலெக்ஷன் நடைபெறப்போவது சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு தான் ரொம்ப முக்கியமான தேர்தல். இது காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அவ்வளவு முக்கியம் இல்லை, அதனால விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல திமுக தான் இருக்குன்னு திரு அரவிந்தன் சொன்னார். திமுகவுக்கு தான் முக்கியமான தேர்தல்ங்கிற இடத்துல காங்கிரஸ் கட்சி இவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு? திமுகவுக்கு முக்கியமான தேர்தல் தான். ஒன்னு வந்து உறுதியா ஒண்ணு நம்ம வந்து சொல்ல முடியும், காங்கிரஸ் எந்த கூட்டணியில இருக்கோ அது வந்து, அதாவது அந்த கூட்டணி வந்து செக்யூலர் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அப்போ மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து பெரும்பாலும் மல்டிப்ளை ஆகிறது எங்கே இருக்கும் அப்படின்னா காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கும். திமுகவுக்கு காங்கிரஸ் இந்த தேர்தலில் தேவைதான், அது இல்லைன்ற மறுப்பே இருக்க முடியாது. ஆனால் இவ்வளவு அழுத்தங்களுக்கு பிறகும் அந்த கூட்டணி தொடர வேண்டுமா அப்படின்னா காங்கிரஸ்க்கு வந்து இது ரொம்ப, காங்கிரஸ் வெளியில் போயிட்டாங்கன்னா டிஎம்கேக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற கூட்டணி கட்சிகளுக்குலாம் இன்னும் அதிக எண்ணிக்கையில் தொகுதிகளை கொடுத்துட்டு அவங்களும் அதிக எண்ணிக்கையில் போட்டியிட முடியும். ஏன்னா இது 4 கார்னர் கண்டெஸ்ட். இந்த 4 கார்னர் கண்டெஸ்ட்ல வாக்குகள் பிரியும் போது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்ன்றத எல்லா கட்சிகளுமே வந்து ஆய்வு பண்ணி வச்சிருக்காங்க. தாவேக்காவுக்கு போகும்போது காங்கிரஸுக்கு வந்து வெற்றி பெற முடியும் அல்லது தாவேக்கா வெற்றி பெற முடியும் அப்படின்ற எண்ணம் வந்து
அது இன்னைக்கு வரைக்கும் இல்ல அன்டெஸ்டட். ரெண்டுமே ஒத்து போகுதுல. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு தாவேகா சொல்லுது, இவங்களும் கூட்டணி ஆட்சி கேட்கறாங்க, அதிக தொகுதிகள் கேட்கறாங்க, விரும்பிய தொகுதிகள் கிடைக்கும்னா அங்க ஏன் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை? தாவேகாவுக்கு போறதுல தவறு இல்லை, ஆனா இந்த தேர்தல் அவங்களுக்கு அதுல ஒரு சாதகமாக இருக்கலாம். இங்க நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்ல வந்து உங்களுக்கு ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா 2029 தேர்தலையும் பிஜேபி எதிர்ப்புன்றதையும் கருத்துல வச்சு பார்க்கும்போது அங்க வந்து தாவேகா வந்து பிரதான பிளேயரா இல்ல டிஎம்கே பிரதான பிளேயரான்ற முடிவு பண்ண வேண்டிய இடத்துல காங்கிரஸ் தான் இருக்கு. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது.